சிலுவையில் அறையப்பட்டு என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று கதறி பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிலுவை உயிரை விட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். முடவனே எழுந்து நட என்று சொன்ன இயேசுவை அல்ல, பிரசங்கிக்க கூடாது என்று அல்ல, ஆனால் நாங்கள் பிரசங்கிப்பது எழும்பி நட உயிரோடு வா என்று சொன்ன இயேசுவை அல்ல, சிலுவையில் எனக்காய் உனக்காய் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம். திடீரென்று 5000-15000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த இயேசு என்று பிரசங்கப்படாது. அவர் சாப்பாடு தராமலா இருப்பாரு? உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல இருப்பீங்க? இதையே சொல்லி கர்த்தர் உனக்கு சாப்பாடு தருவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார் என்று சபைக்குள்ளே ஒரு ஊழியன் என்றைக்கு இதையே சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்று அர்த்தம். இது எங்கே சொல்லப்பட வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடத்துல சொல்லப்பட வேண்டியது. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை சுகமாக்குவார். சபையில் சத்தியம் இல்லைன்னு இல்லை, ஆனா இது அல்ல, அது வேற இருக்கு. சபைக்கு சத்தியம், சபையில் வந்த உபதேசம், வெளியே சுவிசேஷம். இதை மாறி மாறி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்களா? நம்பாதுங்க. அல்லேலூயா.